Hi everyone, welcome to our channel Healthy Kitchen உணவும் உயிரும். இன்றைக்கி நம்ம கொள்ளு கீரை வச்சு ஒரு வடை பார்க்க போகிறோம். நார்மலாக வடை நிறைய வடை நம்ம பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நானுமே ஜாக் ஃப்ரூட் சீட்ஸில் ஒரு வடை போட்டிருந்தேன். இது வந்து கருப்பு கொள்ளு, அதே சமயத்தில் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற கொள்ளு, இது நாட்டுக்கொள்ளு. இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் கொழுந்தான ஒரு முருங்கைக்கீரை. இது வந்து முடக்கத்தான் கீரை. சாதாரணமாக இப்போ இதெல்லாம் தனித்தனியாக செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டோம். ஸோ இதை வந்து ஒரு காம்பினேஷனாக பண்ணி எல்லா வயசு இருக்கிறவங்களுக்குமே இந்த வடை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வடையை சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமானது. அதுக்கு நான் பொருள் எடுத்துருக்கிறேன். இது வந்து என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் வரமிளகாயும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பல்லு மலைப்பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து பால் பெருங்காயம், இந்துப்பு, முடக்கத்தான், முருங்கை, இது வந்து இந்த பருப்பு. இது நல்லா நான் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு 4 hours 5 hours ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் ரொம்ப எந்த பொருளும் போடலை. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக இந்த பொருளை போட்டு நம்ம அரைச்சி பிணைஞ்சு ஒரு வடை பண்ண போகிறோம். நமக்கு வந்து இந்த கொள்ளு, இந்த நாட்டு பொருட்கள், பாரம்பரிய பொருட்கள், நாட்டு மருந்து பொருட்கள் இது எதுவும் எங்களுக்கு கிடைக்கல, நிறைய பொருள் எங்களுக்கு நீங்கள் போடுறீங்க, எங்களுக்கு புரியலை, இந்த மாதிரி சொல்கிறவங்க நீங்கள் கூகுளில் பொருட்களை சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு கீழே தெரிகிற லிங்க்கில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நிறைய பொருட்கள் இருக்குது. இன்னொன்று நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்லேயுமே நீங்கள் என்கிட்ட என்கொயரி பண்ணுறதோ இல்லை பொருட்கள் கேட்டு வாங்கிக்கிறது கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நம்ம வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு இதில் போட்டு நான் பிணைஞ்சிருக்கேன். நீங்கள் உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே எடுத்து உருண்டை பிடிச்சி போட வேண்டியதுதான் வடையாக. இது வந்து நீங்கள் முடக்கத்தான் இந்த மாவில் தண்ணியே விடக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக தான் அரைக்கணும். ஆனால் அந்த முடக்கத்தானில் இருக்கிற தண்ணி, அந்த குழகுழப்பு இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக தான் வரும். அதனால் நீங்கள் தண்ணி அதையும் மீறி தண்ணி விட்டிங்கன்னா இன்னும் குழைவாக போயிடும். அதனால் தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறன்னு அரைச்சது நல்லது. நான் கொஞ்சம் இதுவாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் இந்த உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு இன்னும் வேறு நீங்கள் இந்த மாதிரி இதை வேறு ஏதாவது பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது வேக வச்சு அதை கட் பண்ணி தாளித்து அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ தனித்தனியாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வடை பண்ணி ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றது ரொம்பவே இருக்கும். வாங்க வடை பார்த்துடலாம் எப்படின்னு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது என்னன்றதை சொல்லுங்கள். ஒரு முறையாவது வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே ஒரே வடை கடையில் போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொள்ளு, இந்த மாதிரி முருங்கைக்கீரை, முடக்கத்தான் இந்த காம்பினேஷன்லாம் யாராவது செஞ்சுருக்கீங்களான்னு கூட எனக்கு சொல்லுங்கள். இது நம்ம ஸ்டைலில் ஒரு வடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.